கேரளாவும் ஒரு தனி வைப் தாங்க. அதுவும் இந்த மலரிக்கல் ரொம்ப பாப்புலர் அண்ட் ஸ்பெஷலும் கூட. கூட்டம் வருங்கிறனால காலையில 5 மணிக்கெல்லாம் அங்க ரீச் ஆயாச்சு. நான் போய் நின்னப்பவே கிளைமேட் செம்ம மூடியா சில்லுன்னு காத்தோட லட்சக்கணக்கில் பிங்க் வாட்டர் லில்லிஸ், இதுல லைட்டா தூறல் வேற. விடிஞ்சதும் போற வழியில பிங்க் வாட்டர் லில்லி ஒரு பஞ்ச் வாங்கிட்டு அங்க இருந்த அண்ணா கிட்ட போய் ரைட் புக் பண்ணி போட்ல ஏறி அந்த தண்ணிக்குள்ள போக ஆரம்பிச்சதும் என்னை சுத்தியும் ஒரு பிங்க் கார்பெட் விரிச்ச மாதிரி லட்சக்கணக்கில் பிங்க் வாட்டர் லில்லிஸ். இங்க ஆட்கள் எண்ணிக்கைய கணக்கு பார்க்காம ஒரு போட்டுக்கு 1000 சார்ஜ் பண்றாங்க. ரொம்ப பொறுமையா நம்மள ரொம்ப தூரம் உள்ள கூட்டிட்டு போய் பர்ஃபெக்ட் ஸ்பாட்ல நிறுத்தி நாம போட்டோ ஷூட் பண்றத ரொம்ப அமைதியா ஒத்துழைக்கிறாங்க. அந்த ரைட இன்னும் அழகாக்க அப்பப்போ செம்ம மழை வர வந்துட்டு போச்சுங்க. இந்த சீசன்ல அங்க இப்போ மழை வருங்கிறனால அம்ப்ரெல்லா மறைக்காம எடுத்துட்டு போங்க. பூக்கள் மேல விழுந்த மலை துளிகளை ரசிச்சுக்கிட்டே போன அந்த மொமெண்ட் நிஜமாவே ஒரு பிங்க் வண்டர்லேண்ட்குள்ள போன ஃபீல் தந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். உண்மையில இது ஏரியெல்லாம் இல்லைங்க, வெறும் நெல் வயல் தான். மழை தண்ணி தேங்குற இந்த ஆகஸ்ட் டு செப்டம்பர்ல மட்டும் சேத்துல இருக்க கிழங்கு தானா முளைச்சு இந்த மாதிரி பூக்குது. அடுத்த நெல் நடவு வர்றப்போ உழுதுருவாங்க. காலையில 8:30க்கு மேல வெயில் ஏறுனா பூவெல்லாம் சுருங்கிடுதுங்க. ஸோ ஏர்லி மார்னிங்கே வந்து நேர்ல பார்க்க வேண்டிய ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த மலரிக்கல். மலரிக்கல்ல அந்த பிங்க் மேஜிக்கை ரசிச்சு முடிச்சுட்டு அடுத்து பிரேக்ஃபாஸ்டுக்காக நான் போன இடம் தான் ஆலப்புழா மண்ணோட ஃபிஷிங் பாயிண்ட் ஓரத்தில் இருக்க காந்தாரி ரெஸ்டாரண்ட். அந்த சில்லுன்னு இருக்க கிளைமேட்ல சுட சுட நெய் பொடி தட்டு இட்லி கூட அந்த சாம்பார் சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டப்போ நிஜமாவே அட்டகாசமான டேஸ்ட்னு தாங்க சொல்லணும். மலரிக்கல் விசிட் பண்ணி முடிச்சுட்டு ஆலப்பி பக்கம் வரீங்கன்னா இந்த காந்தாரி ரெஸ்டாரண்ட்டோட நெய் பொடி தட்டு இட்லியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு அடுத்தது நான் கிளம்பின இடம்தான் பதிரமனல் ஐலாண்ட். அந்த ஐலாண்டுக்கு போகிற வழியே ஒரு தனி அழகுன்னு தாங்க சொல்லணும். ஆலப்பியோட குறுகலான கால்வாய்கள், அதுல கூட்டமா நீந்தி போற வாத்துகள், சுத்தி பச்சை பசேல்னு இருக்கிற விவசாய நிலங்கள், சில்லுன்னு வருடிட்டு போற கிளைமேட், அப்புறம் அழகா போற ஹவுஸ் போட்ஸ், இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே டிராவல் பண்ணி ஃபைனலா அந்த அழகான தீவுக்கு ரீச் ஆயாச்சுங்க. வெம்பநாடு ஏரியாவுக்கு நடுவுல அமைஞ்சிருக்க இந்த பதிரமனல் ஐலாண்ட் ஆலப்பியோட முக்கியமான ஒரு நேச்சர் ஸ்பாட்டுங்க. மலையாளத்துல பதிரமனல்லாம் இரவின் மணல், அதாவது சாண்ட்ஸ் ஆஃப் நைட்னு அர்த்தம். முன்னாடி இங்க 14 குடும்பங்கள் வசிச்சு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அரசு மாற்று இடம் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இது மனிதர்கள் வசிக்காத ஒரு பாதுகாக்கப்பட்ட இயற்கை சரணாலயமா இருக்கு. இங்க வரதுக்கு SWTD நடத்துற வேகா அப்புறம் குட்டநாத் சஃபாரி போட் ஆப்ஷன்ஸும் இருக்குங்க. இதுல டைமிங், பேக்கேஜோட சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. இல்லைனா வாட்டர் டாக்ஸி, ஸ்பீட் போட், லோக்கல் ஸ்லோ போட் மூலியமாகவும் வரலாம். நான் ஸ்லோ போட்டில் 400 கொடுத்து இந்த தீவுக்கு வந்தேங்க. வேகா குட்டநாத் சஃபாரி டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அங்கே என்ட்ரன்ஸில் 50 ருபீஸ் கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போனால் கொஞ்ச தூரத்துலேயே ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் ஸ்பாட் நம்ம கண்ணுக்கு படுது. அந்த குட்டி ஐலாண்டில் ஒரு குட்டி கடை இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கலங்க. உள்ள போக போக வானத்தையே மறைக்கிற அளவுக்கு அடர்ந்த பிரம்மாண்டமான மரங்கள், சுத்தி பச்சை பசேல்னு ஃபர்ன்ஸ், பேர்ட்ஸோட சத்தம், 2 பக்கமும் காடுகளுக்கு நடுவுல போற ஸ்ட்ரெயிட் பாத்வேன்னு சில்லுன்னு காத்து வீசினாலும் உள்ள நம்மள வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போகுதுன்னு தாங்க சொல்லணும். என்னதான் பேர்ட்ஸை பெருசா ஸ்பாட் பண்ண முடியலனாலும் சர்ப்ரைஸா அங்க ஒரு உடும்பு பார்த்தேங்க. அது மட்டும் இல்லாம தீவுக்குள்ள ஒரு சின்ன கோயிலும்
பசங்க ஜாலியா விளையாடுற பிளே ஏரியாவும் ஒரு அழகான மர ஊஞ்சலும் அமைச்சு வச்சிருக்காங்க. அங்க இருக்க ஸ்ட்ரா ஹவுஸ் க்ளோஸ் கண்டிஷன்ல இருக்குங்க. மேபி கம்ப்ளீட்டா ஃபினிஷ் ஆன அப்புறம் ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அழகான ஐலாண்ட்ல ஒரு ஃபாரஸ்ட் வாக்க முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகி போட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ குட்டியா 2 கேட்ஸ் கியூட்டா விளையாடிட்டு இருந்துச்சுங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்துச்சு பாருங்க ஒரு பெரிய சைஸ் உடும்பு. கொஞ்சம் பார்க்கவே பயமா தாங்க இருந்துச்சு. நல்ல வேலை கரெக்டா ஒரு ஸ்பீட் போட் நம்மள ரிட்டர்ன் கூட்டிட்டு போக வந்துருச்சு. ஸ்பீட் போட்ல ஏறி காத்து கிழிச்சிட்டு போற அந்த டிரைவ் வேற லெவல் ஃபன்னு தாங்க சொல்லணும். மெயின்லேண்ட் போறப்பவே கிட்டத்தட்ட 3 ஆயிருச்சுங்க. செம்மையா பசிச்சனால எங்கடா லஞ்ச் கிடைக்கும்னு பார்த்துட்டே போறப்பதாங்க கரெக்டா குபோபா ஃபுட் பார்க் கண்ணில் பட்டுச்சு. அங்க ஹாஃப் பெரி பெரி சிக்கன் மந்தி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா சிக்கன் நல்லா காரசாரமா சாஃப்டா வெந்து ஜூஸியா இருந்துச்சுங்க. அந்த ஃப்ளேவர்ஃபுல் மந்தி ரைஸோட சேர்த்து சாப்பிட்டப்போ அவ்வளோ டேஸ்டியா ஸ்டொமக் ஃபில்லிங்கா இருந்துச்சு. இதுல கூட அந்த சாஸ் தாங்க மெயின் மேட்டரே. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா அந்த பிக்கிள் டைப் சாஸை ட்ரை பண்ணி பாருங்க. லஞ்சை முடிச்சுட்டு அடுத்த நாள் நேரு போட் ரேஸ் நடக்க போற இடத்துக்கு போய் 100 rupees டிக்கெட் எடுத்தாச்சுங்க. சொல்ல போனா நான் ஆலப்பி வந்ததுக்கான மெயின் ரீசனே நேரு போட் ரேஸை லைவா பார்க்கணுங்கிறதுக்காக தாங்க. சின்னதுல இருந்தே நியூஸ் சேனல்ல இது பார்த்து நேர்ல பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த ஃபைனல் மொமெண்ட்டை நேர்ல விட்னஸ் பண்ண போறது நினைச்சா இப்பவே கூஸ் பம்ப்ஸ் வருதுங்க. அங்க டிக்கெட் எடுத்த கையோட ஆலப்பி வந்துட்டு எப்படி பீச் பார்க்காம போக முடியும்னு அடுத்து நான் போன இடம் தான் ஆலப்பி பீச். ஓணம் சாரி வைப்ஸ், ஸ்நாக்ஸ் கடைகள், ஒரு பக்கம் பேராகிளைடிங், இன்னொரு பக்கம் குதிரை சஃபாரின்னு அந்த கோல்டன் ஹார்ல பீச் ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா அமைஞ்சுது. அங்க கொஞ்சம் கூட்டம் இருந்தனால அங்க பக்கத்துலயே ஜஸ்ட் 10 minutesல இருக்க புன்னப்பாரா பீச்சுக்கு தாங்க கிளம்பினேன். சன் கிட்டத்தட்ட அங்க போறதுக்குள்ள செட் ஆயிருச்சுங்க. அங்க உள்ள போனப்பதான் தெரிஞ்சது அது ஒரு பிளாக் சாண்ட் பீச்னு. இந்த பீச் ஆலப்பி பீச் மாதிரி இல்லாம கொஞ்சம் வேவ்ஸ் ஹார்ஷா தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் காஷியஸா தாங்க இருக்கணும் அங்க போறப்போ. ஆலப்பி பீச்ல கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும்போது மனசுக்கு ஒரு அமைதி வேணும்னா நேரா இந்த புன்னப்பாரா பீச்சுக்கு வந்துடலாம். எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம சில்லுன்னு கடலோட சத்தத்தோட சன்செட் பார்க்க இது ஒரு பக்காவான ஸ்பாட்டா அமையும். அந்த அழகான மொமெண்டோட அடுத்த நாள் பார்க்க போற ஆலப்பி போட் ரேஸ், விண்ணை தாண்டி வருவாயா சர்ச், ஒரு அழகான வாட்டர் லில்லி ரோடு எக்ஸ்பீரியன்ஸ்னு எக்ஸைட்மெண்ட்ல நைட் நம்ம ஸ்டே பண்ண போற ரிவர்பல் ஸ்டேஸ்க்கு ரீச் ஆயாச்சுங்க. இந்த ஸ்டேல இன்னொரு சர்ப்ரைஸும் ஆலப்பி பார்ட் 2ல காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்க நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த வீடியோல ஆலப்பி பார்ட் 2ல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from your Chronicles of Kani. இன்னும் நிறைய டிராவல் பண்ணுவோம், வாழ்க்கையை வாழ்வோம்.